ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் பண்ணாதான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங்லயே நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறவரு இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கா. ஆனா ஹீரோ ரொம்பவே சோகமா இருக்கான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் 2 பேருக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஹீரோயினோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு கதவை ஹவுஸ் ஓனர் தான் தட்டுறாரு. இப்ப அவர் தட்டி என்ன சொல்றனா, எவ்வளவு நாள் தான் வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு இருப்பீங்க, ஒழுங்கா என் வீட்டை காலி பண்ண அப்படின்னு சொல்ல, சார் ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்களுக்கு டைம் தர முடியாது, அடுத்த வாரம் அதுக்குள்ள காசை கொடுத்துட்டு கிளம்புங்க, ஆல்ரெடி 6 மாசம் வாடகை வேற பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் தான் ஹீரோயினோட அப்பா, கூட இருக்கிறவங்க எல்லாருமே இவளோட அண்ணன் தங்கச்சிங்க. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பாத்தீங்கன்னா அவனோட பாட்டி கிட்ட பேசிட்டு 2 பொண்ணுங்களை அவனோட ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். பாட்டி என்னை பத்தி கவலைப்படுவீங்க, நான் நல்லதா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களே ஹாயா வழி அனுப்பி வச்சிட்டு இருக்க. நான் ஸ்பெயின்ல இருக்கனால உன்னை பார்க்க வர முடியலடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. உனக்கு 25 வயசாக போது, அதை மறந்துடாத, பாட்டியோட ஆசையை நிறைவேற்ற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, ஓகே பாட்டி அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இவன் அவனோட பாட்டிய லாலன் தான் கூப்பிடுவான். இப்ப ஹீரோ அவங்க அங்கிளை பாக்குறதுக்காக தான் போறான். அவங்க அங்கிளோட கம்பெனில தான் இவனுமே வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கிளை பாத்தீங்கன்னா உன்னை நம்பிதான் இந்த ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறேன், நல்லபடியா முடிச்சுக்கிடு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்போ ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சதுனால எல்லாருமே கிளப்புக்கு தான் போறாங்க. இன்னைக்கு வேற ஹீரோவோட பர்த்டே இல்லையா. இப்ப அவங்க எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்கடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு எனக்கு புட்டுக்குச்சுடா அப்படின்னு இவன் சொல்றான். என்னடா இப்படி சொல்ற, சாரி மச்சான் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவல அப்படின்னு சொல்ல, ஃபீல் எல்லாம் இல்ல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு இவன் அங்க கண்ணா பின்னான்னு குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவளை பார்த்தவன இவனை பாத்தீங்கன்னா, ஹாய் பேபி, இங்க பாரு செல்லம், ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு செட் ஆகாது, எதுவா இருந்தாலும் நல்லா ஊர் சுத்திட்டு டக்குன்னு பிரிஞ்சு போயிடணும், கல்யாணன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணத்துல ஒரு அறையை போட்டுட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவனை பாத்தீங்கன்னா என் லவ் போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி என்ன சொல்றா, நீ எனக்கு 10 மில்லியன் பணம் தரணும் அப்படின்னு சொல்ல, இந்த 10 மில்லியன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறான். நேத்து சரக்கு அடிச்சுட்டு இவன் சூதாட்டத்துல 10 மில்லியனை இழந்துட்டு வந்திருப்பான். ஐயோ இவளுக்கு வேற காசு தரணுமா, கவலைப்படாதீங்க உங்களோட காசை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கான். டே ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் விடுங்கடா, ஃபர்ஸ்ட் எனக்கு 10 மில்லியன் பணம் வேணும், இன்னில இருந்து நான் பணக்காரன் ஆக போறேன், ஏன்னா எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா உண்டியல உடைச்சு அதுல எவ்வளவு காசு இருக்குன்னு பாக்குறாங்க. பார்த்தா அதுல காசு கம்மியா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் மறுபடியும் வேற வீட்டுக்கு போக போறோமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல யாரும் கவலைப்படாதீங்க, நான் மட்டும் ஆக்டிங் ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்னா கண்டிப்பா மெயின் ரோல் தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் நிறைய காசு வந்துடும், சொந்த வீடு வாசல்ல நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அவனோட லாயரை பாக்குறதுக்காக தான் போறான். அவனோட பூர்வீக சொத்தை அவன் பேருக்கு மாத்துறதுக்காக. இப்ப லாயரை பாத்தீங்கன்னா மேரேஜ் சர்டிபிகேட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது மேரேஜ் சர்டிபிகேட் அப்படின்னு இவன் ஷாக் ஆயிடுறான். ஆமா, உயிர்ல என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, உங்களுக்கு 25 வயசு ஆகும்போது நீங்க கல்யாணம் பண்ணிருக்கணும், ஒருவேளை 25 வயசுல பண்ணாம விட்டுட்டீங்கன்னா 35 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும், உயிர்படி அப்படிதான் எழுதியிருக்கு, நீங்க உயிர்படி ஃபாலோ பண்ணாதான் இந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இப்பவே லாலாக்கு தான் கால் பண்றான். லாலா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, லாயர் நான் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சொத்து தருவேன்னு சொல்றாரு, இது எப்பயில இருந்து அப்படின்னு சொல்ல, ஏன் செல்ல உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு லாலா சொல்றாங்க. முன்னாடியா, எப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு தான் சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நேத்து நைட்டு நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன் பாட்டி, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, ப்ளீஸ் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செல்லம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றதுக்கான வழியை பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலா போனை வைக்க, இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் என்ன தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு இப்பவே நேரம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறான். செல்லக்குட்டி நான் பண்ணது பெரிய தப்பு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சு ஏத்துக்க, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இவன் ப்ரப்போஸ் பண்ண, நீ இவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணும்போது
இருக்கும்போது எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என்னை மறுபடியும் ஏமாத்தலான்னு பார்க்குறியா, என் லைஃபை விட்டு போன விஷயத்த மறுபடியும் நான் என் லைஃபுக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு சொல்லி கதவை சத்த. ஓகே அடுத்த பொண்ணு அப்படின்னு இவங்க பார்க்குறானுங்க. இப்போ அவனுங்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணை தர்றானுங்க. டேய் இவ்வளோ படுறா, நல்லா செவரேறி குதிப்பா, எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கரெக்டாக குதிச்சிருவா, இவ தான் உனக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லி இவங்க அமைச்சிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோட பேரு ராக்கோ, ஹீரோயினோட பேரு ராக்கி. இப்போ இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் காம்படிஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவ போய் உள்ள இங்கிட்டு நடிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஒவ்வொரு பொண்ணா தேடி போயிட்டு இருக்கான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு விடாம எல்லா பொண்ணுக்கும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா அந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி நடிகா அப்படின்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி நடிச்சு காட்டுறா. அடுத்து டான்ஸ் கூட செக்ஸி ஆடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி இவ கண்ணா பின்னானும் கேவலமான டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இவளை பார்த்து ஜட்ஜுக 2 பேரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவ ஒவ்வொரு ஆடிஷனா போயிட்டு இருக்கா. இதுல அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சஜஷன் வேற, இதை போட்டுக்கடி, இதை போட்டனா வேற லெவல்ல இருப்ப, கண்டிப்பா அந்த ஜட்ஜை மயங்கி விழுந்துருவா அப்படின்னு சொல்லி இவ கொடுத்துட்டு இருக்க. 2 பேருமே அவங்களோட கோல் அடையிறதுல ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுக்கெல்லாம் போய் ப்ரொபோஸ் பண்ண. அந்த பொண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்க. அம்மா இவர் தான் நம்மளோட அப்பாவா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்க, ஐயோ தெரியாதனமா வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடறான். இப்ப அடுத்து ஒரு பொண்ணை பார்க்க போறான். பார்த்தா அவ பொண்ணா இல்லாம பையனா மாறிட்டான். என்னடா என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே அவனோட வீட்டுக்கு வரான். என்னடா எந்த பொண்ணுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறா அப்படின்னு இவன் புலம்பிட்டு வந்து சோகமா உட்காந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இங்க பாடுறான், பொண்ணுங்களா லவ் பண்ற வரைக்கும் தான் ஓகே, கல்யாணம்னு சொன்னா கண்டிப்பா ஓடி போயிடுவாளுங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு அவார்டை கையில வச்சுட்டு என்ன சொல்றானா, இந்த அவார்டை வாங்குறதுல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா, இதோட பெருமையெல்லாம் என்னோட ஃபேமிலிக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவனுங்க கேட்கறானுங்க. இன்னமும் அவனுக்கு புரியல. ஓகே நல்லா ஒரு ஆக்டரா பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கான பணத்தையும் அவளுக்கு கொடுத்துரு, இதுதான் உனக்கு பெஸ்ட் ஐடியா, வேற வழியே இல்லை, பொண்டாட்டியை நடிக்க சொன்னா நல்லா உன் நடிப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் வேற வழி இல்லை ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தங்கியிருக்க இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸும் கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஆள் கால் பண்ணுறான். நாளைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நான் பிஸிப்பா அப்படின்னு இவ சொல்லிடுறா. ராக்கோ கம்பெனி இருக்காங்களே அவக்கு கம்பெனியோட ஆடிஷன் தான் அப்படின்னு சொல்ல, அழகா ஒரு பையன் இருப்பானே அவனா அப்படின்னு இவ்வளோ கேட்குறா. அவரும் ஆமான்னு சொன்னவன இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஊனு கத்திக்கிட்டு, கண்டிப்பா நான் வந்துடுறேன், அவனை பார்க்கறதுக்காகவாது ஆடிஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் ஆடிஷனுக்கு தான் வரா. இப்போ அந்த இடத்துல பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. என்னடி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமா பெரிய கம்பெனில அப்ப நிறைய பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் டோரை ஓபன் பண்ணும்போது ஹீரோவோட ஃபேஸ் தெரியுது. இதை பார்த்தவொன்னே அங்க பாரு அந்த பையன் உள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க. சரி சரி எக்ஸைட் ஆகாம வந்ததால அப்படின்னு ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்றனா, ஒவ்வொரு கேர்ள்ஸா உள்ள வந்து அவங்களோட ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அடுத்து குண்டா ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுகிட்ட அவனோட ஃப்ரெண்டு காணா பின்னான்னு கேள்விப்பட்டு இருக்க. டே போதும் அமுச்சு விடுறான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் வந்து பேசிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணோட வாய்ஸ் பையனோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. இவளுங்க பண்ற அலப்பறையெல்லாம் ஹீரோவால தாங்கவே முடியல. சே என்னடா இது பெரிய தலைவலியா போச்சு அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. அடுத்து ஹீரோயினை தான் கூப்பிட போறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டே போதுண்டா தயவு செஞ்சு இந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அவனுமே க்ளோஸ் பண்ணிடுறான். டே என்னடா காம்படிஷன் இது, கண்டிப்பா இதெல்லாம் செட்டே ஆகுது, இவங்கெல்லாம் பார்த்தா பொண்ணுங்க மாதிரியே நடந்துக்கிறாளுங்க, இதெல்லாம் என் பாட்டிக்கு பிடிக்காது, வேணா விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே ப்ளீஸ்டா அமைதியா இருறா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவா காம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவ்வளவு பாத்தீங்கன்னா என்ன டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டு அவங்க 2 பேரும் சண்டை போறானுங்க போல அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு டோரை ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணதுல இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல போய் விழ ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்தவொன்னே இதுதான் சாக்கு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. என்ன இது பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதுதான் சாக்கு அப்படின்னு நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. தள்ளிப்போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இதுக்காக தானே நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன், இதெல்லாம் சகஜமா விட்டுரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆடிஷனுக்காகவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு ஆமா ஆமான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கிட்ட தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேரு ராக்கி, நீ பையனா பொண்ணா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பொண்ணுதான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா கையில வச்சிருந்த ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு பைத்திய மாதிரி
மாதிரி சிரிச்சிட்டு இருக்க இவனுங்க எல்லாம் முடிச்சிட்டு இருக்கானுங்க. சரி ஏதாவது ஒரு வித்தியாசமான அனிமல் மாதிரி பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல இவன் நாய் மாதிரி கொலைச்சு காட்டுறா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு நாயோட பாஷை தெரியாதே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இதை பார்த்து இவனுங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கானுங்க, காமெடி அப்படின்னு. இப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல இவ செம ஹாப்பி ஆயிரா. ஓகே நான் என்ன ரோல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னோட பொண்டாட்டியா நடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல இவ ஊனு குதிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஹீரோ அவள அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே என்ன சொல்றானா, நீ என்னோட பொண்டாட்டியா நடிக்கணும், அது மட்டும் இல்லாம நீ ஃபாரின்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபாரின் போக போற, நம்ம ரெண்டு பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி காட்டிக்க போறோம், என்ன டீல் ஓகேவா, எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு ஓகே ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போயிட்டு இருக்காங்க. இப்பவே என்ன சொல்றானா, லவ்வபிளான கப்பிள்லாம் இப்படியா போவாங்க, நான் உன்னோட கையை பிடிச்சிட்டு வர வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவளோட ஷோல்டர்லயே கை போட்டுட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் வந்து தலை அப்படின்னு. இப்ப ஹீரோ இவள ஹால்ல விட்டுட்டு அவனோட பாட்டியை கூப்பிட போயிடுறான். அந்த இடத்துல பாட்டியோட போட்டோவை பார்த்தோன்னு அவங்க தானே டிவில வந்தாங்களே, இவ்வளவு பெரிய பணக்கார லேடியை ஏன் நான் பார்க்க போறேன் அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பாட்டியை கூட்டிட்டு வந்துடுறான். செல்லக்குட்டி இங்கிட்டு திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல பாட்டியை பார்த்து போனா இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு கத்து கத்திடுறா. இவ கத்துன கத்துல பாட்டி பயந்து போயிடுறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, பாட்டி சாரி, உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல இப்படி கத்திட்டேன், உண்மையாவே நீங்க தான் என்னோட ஐடல் தெரியுமா, உங்களை டிவில பார்த்தப்ப எப்படா நேர்ல பார்ப்போன்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் விடுமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி இவ்வளவுதான் நான் உயிருக்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னோட பொண்டாட்டி ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே பாட்டி ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமாயிட்டு இருக்க. இவங்க பாட்டியை கூல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி நான் காஃபி ஷாப் போயிருந்தேனா, அன்னைக்கு ஒரு நாள் இவளை காஃபி ஷாப்ல தான் பார்த்தேன், இவ அழகா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தா, இவளை பார்த்த உடனே நான் காதல்ல விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் போய் இவகிட்ட பேசினேன் அப்படின்னு. இவன் சொல்ல, என்னங்க மறந்துட்டீங்களா, காஃபி குடிக்கலங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன், அதுவும் மியூசிக் கேட்டுட்டு, என் அழகுல மயங்கி தானே என் கூட உட்காந்து பேசுனீங்க அப்படின்னு இவ சொல்லி ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் பாட்டி நம்பிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே இவரும் ப்ரொபோஸ் பண்ணிட்டாரா, எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, நானும் ஓகே சொல்லிட்டேன், லவ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பாட்டிய பாத்தீங்கன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேர குழந்தை, இப்படி திருட்டுத்தனமா விட கல்யாணம் பண்ணிட்டு வருவ, எல்லாரும் முன்னாடி நான் உன் கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுதான் என்னோட கடைசி ஆசையா இருக்கும், நீங்க ரெண்டு பேரும் மறக்காம அதுக்கு ஒத்துக்கணும், இதை போய் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன், கல்யாணம் கிராண்டா நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்திருக்க. என்னடா உன்னோட பாட்டி கல்யாணம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றாங்க, என்னாலாம் பண்ண முடியாது, நீ நடிக்கிறதுக்காக தானே என்ன கூட்டிட்டு வந்த, இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கல்யாணம்ன்றது சும்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாய மூடிட்டு காருக்குள்ள வந்து பேசு அப்படின்னு சொல்லி ஹீரோ காருக்குள்ள உட்கார வச்சிடறான். இப்ப உள்ள பாத்தீங்கன்னா, கல்யாணம்ன்றது பெரிய விஷயம், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க, அதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நடிய அப்படின்னு ஹீரோ சொல்றான். கல்யாணம் எல்லாம் பெரிய விஷயம், அதான் சொன்னேன்ல என்னால முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எப்படி இப்ப நடிச்சு என்கிட்ட காசு தான் வாங்க போற, கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கேத்த காசும் வாங்கிக்க, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்காக தான் வந்து என்ன விக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு கோவத்தோட போக ஹீரோ கத்திட்டு இருக்கா, ராக்கி போகாது அப்படின்னு. இப்ப இவ அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஹவுஸ் ஓனர் அவங்க வீட்டுல உள்ள எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டார் போல, எல்லாரும் மழையில நினைச்சிட்டு இருக்கா. அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்கா. அந்த ஆள் தான் வெளியே போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சீக்கிரம் இந்த திங்ஸ் எல்லாம் இடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா பாட்டி தான் இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல சேஃபா கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ண உதவியை கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன், என்னோட பொண்டாட்டி மட்டும் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா அவ உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்ல, நான் உங்க பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு லாலா சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பாத்தீங்கன்னா, ஐயோ லாலா நான் வேணும்னு உங்ககிட்ட போய் சொல்லல அப்படின்னு சொல்லி அவங்களோட காலில் விழுந்து இவ கதறிட்டு இருக்கா. உண்மையாவே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, அதனாலதான் நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு இவ எல்லாருமே சொல்லி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் மேல எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு லாலா சொல்றாங்க. சரி உன்னோட உண்மையான பேரு ராக்கி தானே இல்ல வேற ஏதாவதுமா அப்படின்னு சொல்ல, இல்ல என்னோட பேரு ராக்கலீனா, ராக்கின்னு என்ன செல்லமா கூப்பிடுவாங்க, அதுதான் என்னோட உண்மையான பேர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உங்களை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரெண்டு பேரும் ஃபேக்கான மேரேஜ் தான் பண்ணியிருப்பீங்கன்னு, ஏன்னா எனக்கு என்னோட பேரை பத்தி தெரியுமே, அவன் கல்யாணத்தை என்னைக்குமே நம்ப மாட்டான், நான் அவனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல இவ முழிச்சிட்டு இருக்கா ஹெல்ப்பா அப்படின்னு. இப்ப லாலா பாத்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் பேரனோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவன் கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறான், நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும், கல்யாணம்ன்றது ரொம்ப மோசமான விஷயம்லாம் இல்ல, அதனால நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத என் பேரனை நீ நம்ப வைக்கணும், உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை தரேன், அந்த வேலையை நீ முடிச்சே ஆகணும், அவனுக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை வரணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு, எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. சரி எதுக்காக இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, என் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு,
அதனால தான் நான் இதுக்கு நடிக்க ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, பணத்தை பற்றி நீ கவலைப்படாதம்மா, உனக்கு எவ்வளோ பணம் தேவையோ நான் தரேன், என் பேரனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து அவனை நல்ல வழியில கொண்டு வர்றது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது, நம்ம 2 பேருக்கும் மட்டும் சீக்கிரட்டா இருக்கட்டும், அவனை பொறுத்த வரைக்கும் நீ நடிக்க வந்திருக்க, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்றத நீ காட்டிக்காம அமைதியா இரு. அவன் என்னைக்குமே மற்றவங்கள மதிக்க மாட்டான், மற்றவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முக்கியம் அப்படின்றத நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அந்த உறவு மேல நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கான வழியை பாரு. ப்ளீஸ் உன்னோட அம்மாவை நினைச்சு ஹெல்ப் கேட்கிறேன், உதவி செய் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க, உங்களோட பேரனை நல்ல வழிக்கு கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா கல்யாண நாளதான் காட்டுறாங்க. லாலா 2 பேருக்குமே கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரும் எல்லாரும் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அங்க உள்ள எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், பார்த்து ஒழுங்கா பண்றா அப்படின்னு சொல்லி இவ வாய அங்கிட்டு இங்கிட்டு வாசப்படி வரைக்கும் இழுத்துட்டு இருக்க, இவனை பாத்தீங்கன்னா வெக்கப்பட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பட்டும் படாத மாதிரி ஒரு கிஸ் அடிச்சுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்க, பயபுல கிஸ் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி நச்சு நச்சுன்னு கிஸ் பண்ணிட்டு அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அங்க உள்ள எல்லாரும் சந்தோஷமா இந்த கல்யாண ஜோடியை வாழ்த்திட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஹீரோ அவனோட வீட்டுல தான் இருக்கான். இப்பவே தூங்கலாம் அப்படின்னு அவனோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்க, இதோ வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி ராக்கி பாத்தீங்கன்னா ஒரு தலகாணி எடுத்துட்டு வந்து ஹீரோ மேல போட்டுட்டு போய் சோஃபால படு அப்படின்னு சொல்ல, ஏய் நான் இதுக்காக சோஃபால படுக்கணும், இது என்னோட பெட்ரூம், தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு இவனை பாத்தீங்கன்னா ராக்கியை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இப்ப ராக்கி அந்த பெட்ல எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டு, இந்த பெட் எனக்கு பத்தாது, இதுல நீ வேறையா, என்னால உனக்கு இடம் தர முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட காலை பிடிச்சி தரன்னு இழுத்து அங்க இருந்து தூக்கிடுறான். இப்ப அவன் தூக்கி வச்சிட்டு இருக்க, ஒழுங்கா என்ன இறக்கி விட்றா, இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், இப்பெல்லாம் என்கிட்ட நடந்துட்டு இருக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இது என்னோட பெட்டு, நான் இங்கதான் படுப்பேன் அப்படின்னு ராக்கி சொல்றான். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டது காசுக்காக, அதுக்காக ஒன்னாலாம் படுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்ல, ஏன் முடியாது, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இது வெறும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே, மறந்து போயிட்டியா, சரி கல்யாணம் ஆனனால புதுசா ரூல்ஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடா. ரூல் நம்பர் 1, பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தாதான் கல்யாண வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும், என்ன சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, நான் ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆயினா கண்டிப்பா உன் கூட சேர்ந்து நல்லா நடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி 2வது ரூல், நான் என்ன சொன்னாலும் நீ அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் ரூல் ஒத்துக்கிட்டல, அப்ப இதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா அப்பதானே நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, பண்ணி தலைகிறேன் எல்லாம் என் விதி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அடுத்து 3வது ரூல பாத்தீங்கன்னா, நீ வேற எந்த பொண்ணு கூடயும் சுத்தக்கூடாது, முக்கியமா என் மேல காதல்ல விழக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓகே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இந்த 3 ரூலையும் தான் நீ ஃபாலோ பண்ணணும், இந்த சைன் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதுல இவனுமே சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இப்ப சைன் பண்ணதுக்கு அப்புறம் ராக்கோ பாத்தீங்கன்னா தூங்கலாம் அப்படின்னு பெட்டுக்கு வர, இவ விட மாட்டேங்கிறா. ஏய் எங்கடா படுக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இது என்னோட பெட்ல எல்லாம் படுக்க வேணாம், நீ தான் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி காயின் போட்டு பார்க்கலாம், தலை விழுந்தா நான் பெட்ல, பூ விழுந்தா நீ சோஃபால போய் படுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த காயின் எடுத்து இவன் போட பார்த்தா இவன் தான் சோஃபால தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டுங்க தான் கால் பண்ணுறானுங்க, டே அண்ணி எங்கடா அப்படின்னு சொல்லி இவனுங்க கேட்டுட்டு இருக்க. இப்போ ராகோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். வந்து பார்த்தா இவ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. டே உன்னோட அண்ணி இப்போதைக்கு எந்திரிக்கிற நிலமையில இல்லை, அப்புறமா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சு உத்து பார்த்தா இவன் நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்கா. இவளை பார்த்து இவன் சிரிச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ராகோவை பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு லாயரை பார்க்கறதுக்காக தான் போகிறான். இப்போ லாயர் பார்த்தீங்கன்னா இந்தாங்க 1 மில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுக்க, 1 மில்லியனா மொத்தம் 70 மில்லியன் ஆச்சு அப்படின்னு இவன் கேட்குறான். ஆமாம் நீங்கள் கான்ட்ராக்ட் நல்லபடி படிக்கலையா, உயிர் படி என்ன இருக்குன்னு நல்லா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 மில்லியன் தரணும், அதுவும் பொண்டாட்டி கூட ஒன்றா இருந்தால் தான் அப்படின்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவிஷாக் ஆகிட்டு இது என்ன பெரிய சீட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுதாங்க உயிர் படி என்ன இருக்கோ அதை தான் என்னால் பண்ண முடியும். இப்போ தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, இந்த வாரத்துக்கு 1 மில்லியன் தரேன், இதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்கள் பொண்டாட்டி கூட நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எனவே உங்களோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா வேன்னு பல காட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வரா. எந்திரிச்சு வந்து பார்த்தா இவளோட மூஞ்சில இவன் அங்கங்க பூனைக்குட்டி வேஷம்லாம் வரைஞ்சு வச்சுட்டு இருக்க. அந்த விஷயம் ராக்கிக்கு தெரியாது. இப்பவே எந்திரிச்சு ராக்கோ நீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு இவளோட பாப்சி தான் கால் பண்றாரு. அவங்க அப்பா கால் பண்ணோன்னா, அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா புது வேலையெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. வேலைக்கு ஹாங்காங் போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்திருப்பா. இப்போ அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்க, இங்க எல்லாருமே சைனீஸா பேசுறாங்க, ஆனாலும் நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க எல்லாரையும் பிரிஞ்சிருக்கமா, உன்னை நினைச்சேன் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அப்பா ப்ளீஸ்
இப்படிலாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கும் அழுக வந்துரும் அப்படின்னு இவ சொல்றா. இப்போ உங்க அப்பா பார்த்தீங்கன்னா, சரி உன்னோட அட்ரஸ் சென்ட் பண்ணு, எப்பயாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்க வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, என்னது பார்க்கணுமா? ஹலோ அப்பா, எனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோனை வச்சிடுறா. இப்போ இவ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நிக்க, அவ மூஞ்சில வரைஞ்சு வச்சிருக்க மார்க்க பார்க்கறா. இது எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹேன்னு கத்திட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவனோட வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல லாலா ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க. லாலா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேள்வியை நான் கேட்கணும், எங்கடா போயிட்டு வர? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் ஆகுது கல்யாணம் ஆகி, பொண்டாட்டி தனியா விட்டுட்டு நீ ஊர் சுத்த போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பாட்டி ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோவமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி சீனை போட்டுட்டு இருக்க, உன் தாத்தா இப்படிலாம் பண்ணவே மாட்டாரு, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க, ஒழுங்கா பொண்டாட்டியை சமாதானப்படுத்த அப்படின்னு சொல்ல, ஹை செல்லக்குட்டி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா கோவமா இருக்க மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவளை தூக்கிட்டு அவன் இந்த சோஃபால உட்காந்துட்டு ஹீரோனை மடியில உட்கார வச்சிட்டு இருக்க, அப்படின்னா என் கண்ணத்துல கிஸ் பண்ண அப்படின்னு இவ சொல்றா. இவ சொன்ன உடனே ஹீரோவுமே பார்த்தா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என் செல்ல பொண்டாட்டி என் மேல எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாட்டியை பாத்தீங்கன்னா ஏமா அந்த முக்கியமான விஷயத்த சொல்ல அப்படின்னு சொல்ல, இவளை பாத்தீங்கன்னா செல்ல ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்ம 2 பேரும் இப்பதான் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்காக ஹாங்காங்ல உள்ள என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உண்மையாவ செல்லம் அப்படின்னு ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். ஆமா செல்லம், இனிமேல் நான் ஹாங்காங்லாம் போக மாட்டேன், இங்கே தான் வேலை பார்க்க போகிறேன். என்னோட வேலை என்ன தெரியுமா, உன்னோட பொண்டாட்டியாக இருக்கிறது. உன்னை தள்ளி இருந்தாலும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, பக்கத்தில் இருந்து டெய்லி பார்த்துட்டு இருக்கணும். என்னோட இந்த டிசிஷனை நினச்சி நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன மாதிரியே இருக்கமா, நானுமே இப்படி தான் உன் தாத்தாவை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன், இப்படி தான் நீங்கள் 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நேரம் பார்த்து பழி வாங்குறாளே அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பாட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இது உண்மையாவே அமேசிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி அமேசிங்காக இருக்குன்றாங்க, சர்ப்ரைஸாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அது எல்லாத்துக்கும் பாட்டி சர்ப்ரைஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ராக்கோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான் வாயை பொழந்துட்டு. இப்போ லாலாவை பார்த்தீங்கன்னா 2 பேரையும் ஒரு புது வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. இனிமேல் இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கத்திட்டு, பாட்டி சூப்பர், எங்கள் 2 பேருக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு இவர் அக்காவை கட்டி பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறா. இப்போ அங்கே போனவுடனே வீடு வேற லெவலில் இருக்க பாட்டி அப்படின்னு இவ சுற்றி பார்த்துட்டு இருக்க. இப்போ லாலாவை பார்த்தீங்கன்னா, டே இந்த வீடு பிடிச்சிருக்காடா, இனிமேல் இங்கே தான் உன் பொண்டாட்டி கூட வாழ போகிற அப்படின்னு சொல்ல, ஆனால் லாலா நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களே அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆமாண்டா மிஸ் பண்ணுவேன், ஆனால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதை நான் மறக்கக்கூடாது, உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதா உன்னோட வேலை, கவலைப்படாத, உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே மூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ராக்கோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்போ இந்த பக்கம் ஹீரோயின் அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு, லாலா அந்த வீடு உண்மையாகவே வேற லெவலில் இருக்கு, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ இந்த அம்மா என்னோட பேர பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு லாலா சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அவனை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ லாலாவை பார்த்தீங்கன்னா, டே நீயும் உன்னோட பொண்டாட்டியை நல்லபடியாக பார்த்துக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டி பாசத்தோட தன்னோட பேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ லாலாவை பார்த்தீங்கன்னா 2 லவ் பேர்ட்ஸும் உங்களோட இந்த அழகான கூட்டில் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம 2 பேரும் லவ் பேர்ட்ஸாமே கேட்டியா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ராக்கோ பார்த்தீங்கன்னா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, டேய் சீக்கிரமா வீட்டை கிளீன் பண்ண அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்காக பாட்டி கிட்ட ஹாங்காங் போறேன்னு சொல்லாம இப்படி சொன்ன, கதையை ஏன் நீ மாத்தி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம 2 பேரும் மாட்டிட்டு இருப்போம் தெரியுமா, நான் இப்படி பண்ணதுனாலதான் நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு வந்து வெட்டிங் கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவனை பாத்தீங்கன்னா, நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்கப்பலாம் பண்ணாத அப்படின்னு சொல்ல, என்னைய நீ கம்ப்ளைண்ட் பண்றியா, என் மேல எந்த குறையுமே இல்லை, இன்னொரு தடவை என் மேல ஏதாவது குறை இருக்குன்னு சொன்னு வச்சுக்கேன், உன்னோட சட்டையை கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, போது நிப்பாட்டு அப்படின்னு இவ சொல்றான். என்ன மறுபடியும் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா பேண்ட்டை கழட்ட போக, ஐயோ விட்டுடி அப்படின்னு இவன் சொல்றான். இப்போ நைட் ஆகுது, வழக்கம் போல 2 பேரும் டாஸ்க் போட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதுல ஹீரோயின் தான் வின் பண்றா. இதெல்லாம் சீட்டிங், நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது என்னப்பா கொடுமையா இருக்கு, டாஸ்க் போட்டது நீ, வின் பண்ணது நான், இதுக்காக இப்படியா பேசுவ, கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அடப்பொடி, நான் போய் ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ராக்கா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல லலா தான் நிக்கிறாங்க. லலாவை பார்த்த உடனே இவன் ஆன கத்திட்டு இருக்க. எதுக்காகடா பேய பார்த்த மாதிரி இப்படி கத்துற அப்படின்னு லாலா கேக்குறாங்க. லலா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வீட்டு சாவியை கொடுக்க மறந்துட்டேச்சலாம், அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக, ராக்கோ வீட்டு வெளியே போறதுக்கான வழியே இல்ல. மறுபடியும் இவன் உள்ள போய் படுத்துறான். இதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.